ஆறாயிரம் 6000 வந்தனது விட்டோ மதிவதனாகும் நாடு இருந்த போதிலும் அந்த ராஜேந்திர மன்னரை சந்திக்க வேண்டும். ஐயா வாழ்க்கை 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 மன்னா, இந்த நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்கிறேன் என்று உன்னை வாழ்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன். இந்த ராஜேந்திர மன்னன் எப்படி ஆட்சி செய்கின்றார், எப்படி சந்தோஷமா வாழ்கிறான் என்று என்னை வாழ்த்து விட்டு செல்லலாம் என்று வந்தீர்களா? என்ன சோகத்தோடு இருக்கின்றாய்? வளர்ந்த சென் தாமரை முகம் போல் இருக்க வேண்டிய நான் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேனே. என்ன காரணம்? காரணம் என்ன என்று கேட்கின்றீர்களா? சுவாமி, என்ன நீங்கள் யார்? நீங்கள் அறியாததா? நொடி பொய்தில் 3 உலகத்தையும் சுற்றி வள வரக்கூடியவர்களாச்சு. நீங்கள் அறியாததா? எனக்கு இருந்ததோ ஒரே மகன், ஒப்பற்ற மகன் சுவாமி. அயல்நாடு சென்று பட்டங்கள் முடிந்து இப்போதுதான் தாயகம் திரும்பினான் சுவாமி. இந்த நாட்டிற்கு முடிசூட்டி அவன் மன்னனாக ஆட்சி செய்யும் அழகை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று இந்த பாவி நான் ஆசைப்பட்டேன் சுவாமி. கடைசியில் என் மகன் இறந்து விட்டான் சுவாமி. வரக்கூடாத இடத்திற்கு வந்துவிட்டேன். நான் வந்த தவறால் நான் சென்று வருகிறேன். வந்தீங்க. இந்த நாட்டை ஆழ்வான் என்று நான் மனதில் மனக்கோட்டை கட்டினேன். என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டை ஆகிவிட்டது. இறந்த என் மகள் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் தான் அருள்வளிக்க வேண்டும். என்ன, உனக்கு இருந்தவனோ ஒரு மகன் சிவமணி, அவனோ இறந்து விட்டால் சொர்க்கம் போக வேண்டும் என்று கேட்கின்றாயா? ஆமா, உடைய மகன் சொர்க்கம் போக வேண்டுமானால் உடைய மகனுக்கு திருமணம் முடிந்து விட்டதா? சுவாமி, இந்த நாட்டிற்கு மன்னனானதும் ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து என் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த மனக்குலத்தை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. நான் மனக்குலத்தை பார்க்கவில்லையே, கடைசியுடைய மகனுடைய பிணக்கோலத்தை பார்க்கின்றேனே சுவாமி. என் மகனுக்கு திருமணமே ஆகவில்லை. திருமணமே ஆகவில்லையா? அப்படி என்றால் உன் மகன் எப்படி சொர்க்கம் போவான்? சொர்க்கமே போக முடியாது சுவாமி. உண்மைதான். என்னுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். என் மகன் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் தான் ஒரு தக்கது ஒரு வழி வகுக்க வேண்டும். மன்னா, உடைய மகனோ ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அவனோ சொர்க்கத்துக்கு போக வேண்டுமானால் அவனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும். எனது இறந்த என் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும். உண்மைதான். இறந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க யார் சுவாமி முன் வருவார்கள்? இது எப்படிப்பட்ட நாடு? இந்த நாட்டிலே ஒரு மன்னனாக ஆட்சி செய்கிறாய். இந்த நாட்டில் பேர் பாதியும் 10 லட்சம் பணத்தையும் பரிசாக கொடுத்தால் எத்தனையோ பெண்களை கொடுக்க வருவார்கள். பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இறந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க முன் வருவார்களா? கண்டிப்பாக சுவாமி, என் மகனுக்கு பெண் கொடுக்க யார் முன் வந்தாலும் இந்த நாட்டையே அவளுக்கு எழுதி வைக்க தயாரா இருக்கிறேன் சுவாமி. சுவாமி, என் மகனுக்கு எப்போது பெண் கிடைப்பது, எப்போது திருமணம் நடப்பது, எப்போது நான் தகனம் செய்வது, அதற்குள் இறந்த என் மகனுடைய உடல் நாட்டம் வீசுமே சுவாமி. மன்னா, வருத்தப்படவே வேண்டாம். நான் யார்? தேவலோகத்தை சேர்ந்தவன். அர்த்தர் ஜவ்வாது புனிதர் சொல்லக்கூடிய அந்த ஜவ்வாது வாசனை அவன் மீது என் பார்வை பட்டு விட்டதோ எப்போதும் ஜவ்வாது வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். பாதம் பட்டதால் எத்தனை நாட்களாக இருந்தாலும் என்னுடைய மகன் உடல் நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். துருநாற்றமே வீசாது. தக்கது ஒரு நேரத்தில் வந்து தகுந்த உபாயத்தை கூறியிருக்கீங்க. அப்படியே செய்து ஆகட்டும். நான் செய்து வருகிறேன். இறந்த என் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா? இறந்த என் மகனுக்கு யார் பெண் கொடுக்க முன் வருகின்றார்களோ என் நாட்டில் பாதி பங்கும் பணம் 10 லட்சம் தருகிறேன் என்று பரசாற்றிவிடு. யாராகிலும் ஒரு பெண் கொடுக்க வருவார்கள். மகனே, மகனே, என் செல்வமே.
இதுதான் விஜயபுரி நாடு. விஜயபுரி நாட்டிலே விஜயவர்மனுக்கு இரண்டாவது மனைவியாக வசந்தா பெயர் பெற்று சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். சரி, இருந்தாலும் முதல் மனைவியோ அகால மரம் அடைந்து விட்டார். அவளுக்கோ ஒரு மகள் இருந்தால் அவள் பேரோ பத்மாவதி. சரி, இருந்தாலும் அவள் யாரும் காணவில்லை. யாருக்கு போறானே அடுத்த ரோடு பெரிய ரோடு. அம்மா இல்லாத பொண்ணு மாற்றான் தாயா இருக்கிற நீ தானே பாதுகாக்கணும். யார் தேடுவ வாயில போட்டுக்கிட்டு ஜாத்தி முனை வந்து பட்டு விட்டது. ஆர்ப்பாட்டம் அது எங்க போயிருப்பா? கதவு சாத்து. சக்காலது பத்தபடி எங்க போயிருப்பா? கதவு சாத்து. கண்ணு எங்கடா போகுது? ஊரு கட்டு போயிடுது பாரு. எங்க போகுது உங்களுக்கு? ஏய், என்ன தின்னா? ஏய் வீட்ட பாரு. ஏய் வீட்ட பாரு. என்னம்மா? சாணம் போடல. பெருக்கல. கோலம் இல்ல. எல்லாம் அப்படி எப்படி கடந்து பாரு. எழுவத்து வீடு மாதிரி இருக்குது பாரு. எழுவத்து வீடு மாதிரி இருக்குதான். ஏன் அவ்வளவு வேலை யாக்கறாங்களா? அவங்க செஞ்சா என்ன? ஏன் அவன் செய்தானா? அவன் செய்தானடா. அவன் செய்தானா? சேத்தாங்கடா என்ன அப்படி பாக்க எவ்வளவு இருக்கு புடி வரத போவோம். இன்னைக்கு வரட்டும். டேய் மணி ஆச்சு. மணி 10:30 மணி ஆச்சுடா. யாண்டி எவ்வளவு அப்படி கத்துற? யாரு நான் கத்துறனா? நீங்களும் பல்கற போய் வெளிய மாட்டீங்க. டேய் எங்கடா போயிருப்பா? வாங்கி என்ன உங்களுக்கு நான் வாங்குறது. வந்து ஒரு வழி வாங்கி போற தெரியும். கண்ணாடிலாம் எங்க போயிருப்பா? பத்மாவதி. ஆமா இன்னைக்கு வரட்டும். ஏ சக்காலை பெத்தபடி வரட்டும். ரெண்டுல ஒண்ணு பாக்கட்டே நான் சரிடா. நானும் வரட்டும். ஓ மென்டல் பல்கணும். யார் வரட்டும். ரெண்டுல ஒண்ணு பார்க்காத விட மாட்டேன். எதா? அது ரெண்டுத்துல தாங்க முடியாது. வரட்டும் போ. வரட்டும். நான் விட மாட்டேன். வரட்டும். அம்மா முதல் தாயோ செத்துட்டா. ரெண்டாம் தரமா தாலி கட்டிக்கணும் வந்தாலே இவ பண்ற கொடுமெல்லாம் பண்ண தாங்க முடியாத அவங்க வீட்டுக்காரன் விட்டு கடைசியில் ஓயிட்டான். இந்த பத்மாவதி மாட்டிக்கிற முழிக்கிறாளே. மணி 10:30 மணி ஆகுது.
செவிடி அப்படி ஆட்டிட்டு போறா. என்ன கேஜி ஆகுமோ அவ பின்னாடியே நம்மள போனாக்கா. கலைமகள் கை நான் யாருனை மீட்கேன் வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டே மகள் கை பொருளே உன்னை கவனிக்காலையோ அம்மா அம்மா இந்த பால் வேகத்தில் பெண்ணாக பிறப்பதே மாபெரும் தவறு தாயி. நான் பிறக்கப்படுது தாய் எழுத பாவி ஆயிற்று. என் தாயின் முகத்தை விட நான் பார்த்தது கிடையாது. அந்நாள் முதல் இந்நாள் வரை சிற்றெண்ணெய் கொடுமைகளால் அந்த பாவி அடிக்கிற அடிகளையும் உதவிகளையும் வாங்கிக் கொண்டு இந்த பாவி நான் உயிர் வாழ்ந்து கொண்டு வரம்மா. இந்த கொடுமை எல்லாம் தாங்க முடியாமல் என்னுடைய தந்தை கூட என்னிடத்தில் செல்லாமல் எங்கேயோ சென்று விட்டாரு. அந்த பாவி ஒவ்வொரு நாளும் என்னை எப்பேற்பட்ட சித்திரவதைகள் செய்கின்றார். அந்த பாவி என்னை அந்த தெரு வீதியில் போட்டு அடிக்கப்படுறது கூட தெரு வீதியில் இருக்கிறவங்க யாரும் வந்து அவளை ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்கப்பா.
எங்களுடைய அரசாங்கத்தில் வேலை செய்கிற அந்த காவலாளி ஒருவர் தாமா கேட்பாரு. அவரே இல்லைன்னா அந்த பாவி இன்னும் என்ன சாகடிச்சிட்டு இருப்பாரு. இன்னும் என்ன துன்பத்தை அனுபவிக்க போறேனோ, இந்த பாவி நான் இன்னும் என்ன கஷ்டத்துல அனுபவிக்க போறேன்னு தெரியலையப்பா. அம்மா அந்த தினமும் என்னுடைய தாய் சமாதிக்கு சென்று நான் மாலை போட்டு அழுதுட்டு வருவம்மா. இன்றும் மணி 10 மணி ஆகுது. எனக்காக அந்த பாவி காத்துக்கிட்டு இருப்பா. அவளிடம் போகவும் முடியல, போகாம இருக்கவும் முடியலையே. அவ என்ன செய்ய போறாளோ, அவ என்னென்ன சித்திரவதைகள் செய்ய போறாளோ தெரியலையப்பா. நான் பெண்ணாக பிறந்து இப்படியெல்லாம் துன்பத்திற்கு ஆளாக வேண்டுமா ஆண்டவா. அம்மா பெண்ணாக நானும் மண் மீது தானே பிறந்தது வீண் தானா, பிறந்தது தானா. நான் நாகனான் மண் மீதில் தானே பிறந்தது வீண்டானா, பிறந்தது வீண்டானா. பெண்ணாக நானும்